சங்கரா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட MGM ஓட சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் வேத பத்மபிரியா தான் இருக்காங்க. இது MGM டாக்டர் நேரம். சோ நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த ஆங்காலஜிஸ்ட், அதாவது இந்த கேன்சர் விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஓவர் வெயிட் கூட கேன்சருக்கு சான்சஸ் இருக்கு. நாட் only breast cancer, multiple other cancers. ஓவர் வெயிட். ஆமா. சோ ஓவர் வெயிட் வந்து ஜாஸ்தியானா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஆமா. ஓகே, BMI வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தனா ஓவர் வெயிட். ஆமா. கொஞ்சம் ஜாஸ்தியானா ஒபிசிட்டி. சோ போஸ்ட் மெனோபாசல் ஒபிசிட்டி இஸ் a risk factor for breast cancer. அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? இல்ல, போஸ்ட் மெனோபாசல். சரி, ஓகே. அது என்ன பண்ண முடியும்? அது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் தானே. மெனோபாஸ் அப்ப வெயிட் கெயின் இருக்கும். அது வந்து வாட்டர் ரிட்டென்ஷன்னால இருக்கும். சரி. ஒபிசிட்டின்றது உங்களோட ஃபேட் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் போஸ்ட் மெனோபாசல் ஒபிசிட்டினா, மெனோபாஸ் வரைக்கும் உங்க ஓவரி சினை முட்டையில தான் ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜன் சோர்ஸ் வந்து கட் ஆயிடுது. ஆனா உங்க பெரிஃபரல் ஃபேட் இஸ் another source of estrogen. What is peripheral fat? பெரிஃபரல் ஃபேட்ன்றது நம்ம சதை பகுதியில இருக்கிற கொழுப்பு. ஓகே. சோ அது வந்து it becomes a source of estrogen. சோ உங்களுக்கு கொழுப்பு நிறைய இடத்துல இருந்தனா எந்தெந்த இடத்துல இருக்கோ that becomes a source of estrogen for you. அப்ப estrogen exposure இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. சரி மேம். ஓகே. சோ அதனால தான் வந்து your diet, physical activity, body weight. ஓகே. மூணுத்தையுமே நம்ம எப்போதுமே பேலன்ஸ், எல்லா ஏஜ்லயும் பேலன்ஸ்ல வைக்கணும். யங் ஏஜ்ல பண்ணலனா அது PCOD ஆகும். ஏன்னா ஒபிசிட்டி ஆகும்போது திருப்பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் PCOD வருது. இது எப்படி மேம்? இப்போ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எப்படி மேம் PCOD வருது? PCOD இருக்கிறதுனால நீங்க வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க PCODன்னு சொல்றீங்க. ஸ்பெக்ட்ரம். ஓகே, PCOD இருக்கும்போது வெயிட் கெயின் இருக்கும். காமனான ஒரு டவுட், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு PCOD, அந்த PCOD இருந்ததுனால தான் நான் வெயிட் கெயின் பண்ணேன், அப்போ நான் வெயிட் கெயினா இருக்கிறதுனால தான் நான் PCOD ல இருக்கேன்னு சொல்றது ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி. அது எப்படி மேம்? எப்படி தெரியுமா? இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் கெயின் ஆகுது. வெயிட் கெயின் ஆனா என்ன பண்றோம்? நம்மளால நடக்க முடியல, உட்கார்ந்துறோம். அப்புறம் நடக்க முடியலன்னா திருப்பி வெயிட் கெயின். எனக்கே PCOD. சரி மேம், ஏன் எனக்கு நான் ஒல்லியா இருக்கும்போது ஏன் மேம் எனக்கு PCOD வரணும்? There are a lot of hormonal changes that occur around puberty. Okay. அந்த ஹார்மோனல் யூசுவலா பேலன்ஸ்ல இருக்கும். Hormonal changes are normal, but imbalances are abnormal. So what causes or contributes to this hormonal imbalance is diet. அந்த ஏஜ்ல diet of physical activity தான். So அப்போ உங்களுக்கு அந்த PCOD இப்பெல்லாம் என்ன தெரியுமா? What they say is a lot of these especially egg and chicken is all manipulated with hormones. Hybrided ன்னு சொல்றீங்களா? Hybrided. So what happens is muscle mass of chicken increase பண்றதுக்கு they inject a lot of hormones. ஆமா. So we don't have any correlate of this thing, but that is again a one hypothesis. So the more you are exposed to that estrogen, because you're going to have that as a diet regularly, okay, then that also changes your hormonal milieu in the body. So next நம்ம அந்த டயட் விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த PCOD பத்தியும் அதனால ரிலேட்டட் ஆகுற இந்த இத பத்தியும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து there is a biological clock. இப்ப 28 days இல்ல 30 daysல வந்து periods வரணும்ன்றது ஒரு clock செட் ஆயிருக்குது. ஓகே. சோ அந்த clock படி ஹார்மோன்ஸ் வந்து மேல கீழ போய்கிட்டு இருக்கும். சரி. Okay. அந்த clock வந்து again that is also under control of another hormone, melatonin. So all these hormones வந்து கரெக்டான லெவல்ல இருந்தாதான் அந்த synchronization வந்து will take care. Okay. So இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு disruptions இருந்தனாலே PCOD வந்து. So இப்போ எனக்கு PCOD வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் immediately I need to get into the physical activityன்றது தான் first point. Diet, physical activity, that will take care of your 50% of the symptoms. Okay. ரொம்ப body weight ஜாஸ்தி ஆகுது, then your periods irregular ஆகுது அப்படின்னால நம்ம இன்டர்வென்ஷன்ஸ்க்கே போகும். irregular periods. irregular periodsனால இப்போ ரொம்பவே வந்து உங்களுக்கே தெரியும் fertility issues வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ரொம்ப காமனா இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் 5% வந்து இருந்தது, இப்போ 90% people வந்து they are suffering with this PCOD. அதனால ஓவர் கெயின், அதனால இந்த வெயிட் கெயின், அதனால இந்த obesity. சோ இதெல்லாம் கூட leads to ஏன்னா இப்ப வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எஸ்பெஷலி ஐடில இருக்காங்க, டெக் என்ன அது, so they are sitting in front of the computer only almost 24/7 னு சொல்லலாம் மேம். Yes. No wrong, nothing wrong in that. So what is the amount of activity that is required for their body? And then because you are sitting, you tend to overeat. Okay, especially நீங்க நைட் வந்து நீங்க brain க்கு நிறைய work if you are sitting in the night in front of a computer இல்ல மூவியே பாக்குறீங்கன்னா you will tend to overeat. Of course.
So அப்ப என்ன ஆகுது, it becomes a vicious cycle. What you are eating, you are not spending. Okay, a lot of vitamin D deficiency because exposure to sunlight illa. Then your diet becomes erratic. Your night time, sleep time becomes erratic. There are people who are doing sleep, other night jobs for almost years together. That itself is not normal. See, there is a day night shift என்றது இருக்கணும். Sunlight இருக்கும்போது melatonin activate ஆயிடும். And the light off ஆனனா that melatonin tells the body that this is night, you have to sleep. அதுக்கு கூட அறிவு இருக்கு. So என்ன ஆகும், for 1 day 2 days நீங்க அத bypass பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. But if you're doing it for years, அப்புறம் then that brain will get confused. It will not know whether it is day or night. Okay, and night time sleep is very essential for your body to relax, for all your organs in the body to come back to normal. Okay, we understand that. So அதுக்காக எனக்கு தெரிஞ்சு இத பாக்குறவங்க எத்தனை பேருக்குமே ஆமா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். whatever you do, see, ஒரு ஜங்க் ஃபுட் ஒரு நாள் சாப்பிடுறதுனால பிரச்சனை இல்ல, ஒரு நாள் நீங்க 2 மணி படுக்கிறதுனால பிரச்சனை இல்ல. But if you are going to do, see what we are eating 3 times a day, 365 days a year for years together. How much it will affect அப்படின்றது மட்டும். The same thing, if you're not going to maintain your quality and quantity of sleep for even a month, you're nothing at loss. Your body will compensate, decompensate, it will be fine. But if you're going to do for years together, then it's always a challenge, ma'am. Yes, I understand. So what is the next factor you need to contribute here? Okay, so நம்ம hormonal factors பார்த்துட்டோம், இந்த ரெண்டு இது பார்த்தோம். இத தவிர ஹெரிடிட்டி அண்ட் எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன். எவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும் போது என்ன மேம் என்னையே சொல்ற மாதிரி இருக்கு, அப்படியே எனக்கு உள்ள எனக்கு தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற த கிவன் டைம், த கிவன் ஜென்ரேஷன், இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வி கான்ட் ஹெல்ப் சர்டன் சிச்சுவேஷன்ஸ். மேம் இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது ஸ்கிரீனிங் அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை நீங்க நடுல சொன்னீங்க, அது மட்டும் தான் புரிஞ்சுது. பட் அதை பத்தியும் வேற என்ன மேம் நீங்க டிஸ்கஸ் பண்ணோம், ப்ளீஸ் அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி அவேர் சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் நோ யுவர் ரிஸ்க். ஸோ இது ரெண்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ் கெட் ஸ்கிரீன்ட். ஓகே, ஸோ ஸ்கிரீனிங் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஸ்கிரீனிங்னா இப்போ கோவிட் டைத்துல பார்த்தோம், எங்கேயாவது போறாங்க, மால்ல போறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த தெர்மோமீட்டர் வச்சுட்டு எல்லாருக்கும் பார்ப்பாங்க. அந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் நெத்தியில வைப்பாங்க. அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ, காஃப் இருக்கா, ஃபீவர் இருக்கா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த இதுக்குள்ள வரியா டெம்பரேச்சரை பாரு. So that is called thermal screening. Okay. So screening is any test, medical test done on a asymptomatic population. அறிகுறி இல்லாத பாப்புலேஷனை ஸ்கிரீன் பண்றதுதான் ஸ்கிரீனிங். சரி, ஓகே. ஓகே, இதே இது அவங்களுக்கு ஃபீவரோ காஃபோ இருந்தா என்ன பண்ணாங்க, ஸ்வாப் போட்டு கோவிட் டெஸ்ட் பண்ணாங்க. சோ அதே மாதிரிதான். சோ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனிங்கும் மேமோகிராஃபி இருக்கு, டயக்னோசிஸும் மேமோகிராஃபி. சரி, 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் நம்ம மேமோகிராம் பண்றோம், which is a screening test. ஓகே, இதே ஏதாவது அறிகுறிகள் இருக்கு, அதாவது கட்டி இருக்குது, டிஸ்சார்ஜ் வருது, அப்ப நம்ம அதை டெஸ்ட் பண்ணோம்னா அது டயக்னாஸ்டிக் டெஸ்ட். So this is a screening test, this is a diagnostic test. ஓகே, ஓகே. So ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஸ்கிரீனிங் இட்ஸ் a நார்மல் பாப்புலேஷனுக்கு பண்றது. எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே, நான் ஏன் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லாதப்ப பண்ணும்போதுதான் நம்ம சீக்கிரமா அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றோம், அதுவே ஆர்கியூ பண்றாங்க. பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி நாங்க கட்டியை கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி, கண்டுபிடிங்க. அப்ப அந்த கட்டி எவ்வளவு பெருசா இருக்கும், அது எப்படி மேம் தெரியும்? சொல்றேன். சோ நீங்க கைய வச்சு செக் பண்றீங்க, அப்ப அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டியை தான் நீங்க பிக்கப் பண்ண முடியும். சோ அதனாலதான் இப்ப நாங்க பிரைவேட் செட்டப்ல பாக்குறோம், செகண்ட் ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சரை பிக்கப் பண்ண முடியுது. only at second stage. 2 சென்டிமீட்டர் மேல இருந்தாலே செகண்ட் ஸ்டேஜ். இதே இது அந்த ஸ்கின்க்கு பக்கத்துல இருக்கு, இல்ல யாராவது ஒரு பிரஸ்ட் சர்ஜன் இல்ல ஆங்காலஜிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் இல்ல 1 சென்டிமீட்டர் கட்டியே பிக்கப் பண்ண முடியும். ஓகே, அவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும்னு சொல்ல வரீங்க? ஆமா, ஏன்னா அவங்க எக்ஸ்பர்டைஸ் அதையே பாக்குறாங்க. ஸ்கின்க்கு பக்கத்துல இருந்தா பிக்கப் பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம மேமோகிராம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேமோகிராம் பண்ணா இன்னும் கம்மியா கூட பிக்கப் பண்ணலாம். ரெகுலரா மேமோகிராம் பண்ணா ஒரு 3 மில்லிமீட்டர்ல இருக்கிற கட்டியை கூட நம்ம பிக்கப் பண்ணலாம்.
So that is the advantage. Okay. So the earlier the detection, the better the treatment options, the better the treatment outcomes. But ma'am, நீங்க இங்க ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுங்க மக்களுக்கு. Not all the lumps are வந்து related to not all lumps are cancerous. அது வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அது பார்த்து கேட்டு அவங்க they should not get into. So ரெண்டு இதுல தெரிஞ்சுக்கணும். 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க பெண்மணிகளுக்கு எந்த கட்டி இருந்தாலும் breast cancer ரூல் அவுட் பண்ணணும். ஆனா எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகள். Okay. Fine. So it's always two sides of the coin. Okay. ஏன்னா நிறைய பேர் என்ன இப்ப வந்து நிறைய அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பத்தில நெகட்டிவிட்டி போகுது. So people think இல்ல நம்ம ஏன் டெஸ்ட் பண்ணணும், நமக்கு தான் ஒண்ணும் இல்ல, சிம்டம்ஸ் இருந்தா ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. சிம்டம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். So நம்ம ஏன் சிம்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஒரு டெஸ்ட் இருக்குது, எனி டெஸ்ட், அது பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப்போ ஏதோ ஒண்ணு ரெகுலரா இயர்லி ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டா சுகர் எந்த வேல்யூல இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகே, சோ யூ டோன்ட் நீட் டு வெயிட்ன்றத கண்டுபிடிச்சிருவோம். அப்பவே நம்ம டயட்டரி இன்டர்வென்ஷன்ஸா பண்ண முடியும். நீங்க சிம்டம் வந்து சுகர்னால இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும்னா சுகர் 300 போயிடும். Okay, so அதாவது prevention is better than cure. And early detection has better treatment options and outcomes. Okay. அதனால ரெகுலரா 40+ இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணணும். So mammogram என்ன அப்படின்னா it's an X-ray of the breast. Okay, so it is available எல்லா சென்டர்ஸ்லயுமே இப்ப இருக்குது and nothing to worry. ஓகே, see எல்லாருக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு பயம் இருக்கும். பயம் வந்து பீதியாகி அதை வந்து பண்ணாம இருக்கிறது தான் வந்து அந்த ஹெசிடேஷனும் தயக்கமும் தான் ஜாஸ்தியா இருக்கு. எஸ்பெஷலி பெண்மணிகளுக்கு, இந்திய பெண்மணிகளுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வருது. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வைக்கிறது தப்பே கிடையாது. பட் அந்த நான்றது வந்து அந்த லிஸ்ட்லயே இருக்காது. ஓகே, பேரண்ட்ஸா இருக்கும், இன்லாஸா இருப்பாங்க, ஹஸ்பண்டா இருப்பாங்க, சில்ட்ரனா இருப்பாங்க. இந்த இது வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்குமே தவிர அந்த தன்னோட உடல்நிலை, தன்னோட ஆரோக்கியம்ன்றது வந்து எந்த லிஸ்ட்லயுமே வராது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் கேட்டா சிரிப்பா இருக்கும். இங்க வந்து ஒரு கட்டி இருக்கும், சில்ட்ரன் வந்து 11th 12th இருப்பாங்க, 10th இருப்பாங்க. இருக்கட்டும், பட் என்ன பண்ண முடியும்? நீங்க நல்லா ஆனாதானே அவங்கள பாத்துக்க முடியும். So அந்த 12th 10th படிக்கிறதுனால they will delay. They will say இல்ல இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்ல அதனால வரல. செல்ஃப் கேர் இஸ் a priority. So we need to arrange our priorities. ஒரு டைம் இருக்க priority மத்த டைம்ல இருக்காது. See, there are extremes. Understood. எந்த டைம்ல எது முக்கியம்ன்றது நமக்கு தான் தெரியணும். And our health is our responsibility. அதுக்கப்புறம் வந்து you can't blame the family. Family can just support you in your health. It cannot take care of your health. இதே பசங்க வந்து நம்ம full responsibility எடுத்துக்குவோம். அதுவும் கஷ்டம், அதுவும் தப்பு. We should let them live their lives supporting them and we should live our lives taking their support. கண்டிப்பா.